அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மோஷன் ஆஃப் அ பாடி மூவிங் ஆன் அ கர்வ்டு பாத் இஸ் given by a equation x equal to 4 sin 3t and y is equal to 4 cos 3t. The resultant velocity of the car is. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு பாத்தில் கார் மூவ் ஆகிட்டுருக்கு. அதனுடைய மோஷன் வந்து ஒரு கர்விலினியர் மோஷன். அதில் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்கு. எக்ஸோட எக்ஸ் ஈக்குவல் டு 4 sin 3tனும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 cos 3tன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த கார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸ்ஒய் ஈக்குவேஷன் கொடுத்து அதுலேருந்து வெலாசிட்டி ஆஃப் கார் கேட்குறாங்க. அதுவும் கர்விலினியர் மோஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல வெலாசிட்டி காம்போனண்ட்டை வந்து நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ யூஎக்ஸு அதாவது எக்ஸ் டைரெக்ஷனில், ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், டிஎக்ஸ் பை டிடின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒய் டைரெக்ஷனில் வர்றது வந்து வின்னு சொல்லுவாங்க. பொதுவாக யூன்றது வந்து எக்ஸ் டைரெக்ஷன்லையும் வின்றது வந்து ஒய் டைரெக்ஷன்லையும். அப்போ யூ எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா டிஎக்ஸ் பை டிடி, அதே மாதிரி வின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஒய் பை டிடி. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி, எக்ஸ்ன்ற ஈக்குவேஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 4 sin 3t இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4 cos 3t into 3ன்னு வரும். ஓகே, அப்போ 12 cos 3t. அதே மாதிரி வி வந்து 4 cos 3t இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் sin 3t இன்ட்டு ஒரு 3 வரும், அப்புறம் இன்ட்டு 4, அப்போ மைனஸ் 12 sin 3tன்னு வரும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர். ஸோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் போடும்போது இங்கே அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற டேர்மில் வருது. ஸோ ஃபைனலாக 144, 12 ஸ்கொயர் காமனாக வெளில வரும், இன்ட்டு சைன் ஸ்கொயர் 3t ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 3t, சைன் ஸ்கொயர் 3t ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 3tன்னு வரும். அப்போது எப்படினாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1ன்னு நம்ம சொல்லுவோம். அதை வச்சு அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 1ன்னு எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் 144 12ன்னு வரும். இப்போ என்னென்னா எக்ஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி போட்டால் அது யூ, அதே மாதிரி டிஒய் பை டிடின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து வி. ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர். ஓகேங்களா, அதுதான் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு, the linear velocity of a body rotating at omega radian per second along a circular path of radius r. ஓகேங்களா, ஒரு ரோட்டரி மோஷனில் இருக்கிற ஒரு பாடி. ஓகேங்களா, சர்க்குலர் பாத்தில் ரேடியஸ் வந்து ஆர்ன்னு இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்தில் ஒமேகா ரேடியன் பர் செகண்ட்ன்ற ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அந்த பாடியினுடைய லீனியர் வெலாசிட்டி என்ன, ரொட்டேட் ஆகிற பாடியினுடைய லீனியர் வெலாசிட்டின்னு கேட்டால் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே லீனியர் வெலாசிட்டி என்னது, வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆர் ஒமேகா. நெக்ஸ்ட்டு, the midpoint of a rigid link of mechanism moves as a translation along a straight line from rest, okay, with a constant acceleration of 5 meter per second square. The distance covered by the set midpoint in 5 seconds of motion. ஒரு ரிஜிட் லிங்கோட மிட் பாயிண்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஓகேங்களா, ரெஸ்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும்போது அதனுடைய அக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுவும் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். இப்போ என்னென்னா த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த செட் மிட் பாயிண்ட் அட்டு 5 செகண்ட் ஆஃப் மோஷன். இதில் வந்து எந்த இடத்துல அது மிட் பாயிண்ட் சொன்னாலும் எந்த பாயிண்ட் சொன்னாலும் சரி, நம்ம வந்து அது ஒரு ரிஜிட் லிங்க்கு மிட் பாயிண்ட் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டு அதனுடைய அக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அப்புறம் 5 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணலாம், யூனிஃபார்ம் அக்சலரேஷன் ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதாவது எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அல்லது வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as, அல்லது வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இந்த 3 ஃபார்முலாவில் எது சூட்டபுளாக இருக்குது இங்கே இருக்க டேட்டாஸ்ன்னு பார்த்தோம்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, டைம் கொடுத்துருக்காங்க, அக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு தெரியும் ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூ வந்து 0, அப்புறம் டைம் வந்து 5 செகண்ட்ஸு, அக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 62.5 மீட்டர் வருது. இதில் அந்த யூடி டேர்ம் 0 ஆகும், ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏன் அப்படின்னா ரெஸ்ட்லேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 62.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு, the functional reaction between time t and distance x in meter is t is equal to 2x square plus 5x. அப்படின்னா the acceleration in meter per second square at t is equal to 12 second அப்படின்றாங்க. ஸோ டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் அக்சலரேஷன் வந்து கேட்குறாங்க, இதில் வந்து அக்சலரேஷன் கேட்குறாங்க. அப்புறம் டைம் வந்து 12 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து
dx by dtனா வெலாசிட்டி, அதே d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர்னா அது வந்து என்ன சொல்லுவோம், அக்சலரேஷன் சொல்லுவோம். இப்போ அக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. முதல்ல இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா t is equal to 2x square plus 5xன்னு இருக்குது. அப்போ அதாவது டைம் வெர்சஸ் எக்ஸு அந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை எக்ஸு வெர்சஸ் டீன்னு இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டீன்ற டேர்மில் வந்ததுன்னா நம்ம dx by dt எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல dt by dx கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போனா 4x ப்ளஸ் 5ன்னு வரும். இப்போ அதை ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா dx by dt ஆகிடும் 1/4x + 5. இப்போ நம்ம இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் வரும், அதாவது அக்சலரேஷன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறதும் அக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. இதில் dx by dtன்னு சொல்லியாச்சு 1/4x + 5. பட் சொல்யூஷன் வேறு மாதிரி தான் இருக்குது. என்னென்னா dx by dt ஓகே 1/4x + 5 ஓகே. அடுத்த அக்சலரேஷன் வந்து dv by dt, அதாவது நான் சொன்ன மாதிரி d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணும்போது இது u by v மெத்தடில் இருக்குது. அப்போ uv dash மைனஸ் vu dash டிவைடட் பை v ஸ்கொயர் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும்போது ஸோ ஃபைனலாக -4/4x + 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போது டைம் 12 செகண்டாக இருக்கும்போது அக்சலரேஷன் என்ன அப்படின்றாங்க. இப்போ டைம் 12 செகண்ட் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணும்போது 2x² + 5x = 12ன்னு வரும். அப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது x + 4 × 2x - 3 = 0ன்னு வருது. ஓகேங்களா, அந்த 12 இந்த சைடு கொண்டு வந்துட்டு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா x + 4 × 2x - 3 = 0. அப்போ x = -4ன்னு ஒன்று வரும். அப்புறம் x = 3/2ன்னு ஒன்று வரும். எப்போவுமே வந்து எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸு, ஸோ -4ஆக இருக்காது. அப்போ ஐயோ -4ஆக இருக்காதுன்னு சொன்னோம். ஓகே, இங்கே உள்ள இது வந்து எக்ஸுன்றது -4ன்னு வருமா டிஸ்டன்ஸு? ஃபங்க்ஷனல் ரியாக்ஷன் பிட்வீன் டைம் t அண்ட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, -4ன்ற டேர்ம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எனிவே 3/2ன்ற டேர்மை வச்சு எந்த ஆன்சரும் இங்கே இல்லை. அதனால் நம்மளும் என்ன பண்ணுவோம், -4ன்ற டேர்ம் இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது -4ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்சலரேஷனோட ஃபார்முலாவில் வந்து x = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூமரேட்டரில் ஆல்ரெடி ஒரு -4 இருக்குது, டிவைடட் பை 4 × -4 + 5 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து -4/121 யூனிட். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து எக்ஸ் மைனஸில் இருக்கலாம், டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ்லேயும் இருக்கலாம். ஒருவேளை அந்த இங்கே உள்ள ஆப்ஷன்ஸில் அந்த 3/2 சப்ஸ்டியூட் பண்ணால் வர ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே வந்து x = 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர ஆன்சர் தான் 4 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ -4/121 யூனிட் தான் வந்து கரெக்டு. என்ன விஷயம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், டைமுக்கும் எக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம dx by dt கால்குலேட் பண்ணுறோம். எகைன் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு அக்சலரேஷன் வந்துடும். ஏன்னா வெலாசிட்டினா dx by dt, அக்சலரேஷன்னா dv by dt. ஸோ அக்சலரேஷன் ஒரு ஈக்குவேஷன் வரும். சரி, அதில் டைமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலான்னு போகும்போது நமக்கு அந்த ஈக்குவேஷனில் டைமோட வேல்யூ இல்லை. அதுக்கு பதிலாக டைமோட வேல்யூவை வச்சு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கும். ஸோ திரும்ப எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக அக்சலரேஷன் என்னன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு, டைம் வேரியேஷன் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் ரெக்டிலினியர் மோஷன் இஸ் கிவன் பை, ஓகே, அதாவது ஒரு லீனியர் மோஷன் x = 3t³ + 2t² + 4t. If v is the velocity and a is the acceleration of the particle in consistent units, the motion started with, ஓகே, vனா வெலாசிட்டி, ஏனா அக்சலரேஷன் சொல்லிட்டாங்க. அப்புறம் எக்ஸுக்கான ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து வெலாசிட்டி அக்சலரேஷன் நமக்கு தெரியும். வெலாசிட்டினா dx by dt, அக்சலரேஷன்னா dv by dt. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷனில் நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். 9t² + 4t + 4ன்னு வரும். அப்புறம் அதை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் வரும். 18t + 4ன்னு வருது. இப்போது அவங்க கேட்குறது வந்து the motion started with, ஓகே, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி என்ன அக்சலரேஷன் கேட்குறாங்க. நமக்கு ரெண்டுக்குமே வெலாசிட்டின்னா என்னன்ற ஈக்குவேஷன் இருக்குது, அக்சலரேஷன் என்னன்ற ஈக்குவேஷன் இருக்குது. ரெண்டுலேயுமே டைம் t அதாவது வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் t, அக்சலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் tயில் தான் இருக்குது. ஸோ டீயோட வேல்யூ இனிஷியல் கண்டிஷனில் 0வாக தான் இருக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வெலாசிட்டி என்னவாகும், 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி அக்சலரேஷன் வந்து நீங்கள் t0ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போது வெலாசிட்டியும் 4, அக்சலரேஷனும் 4. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி இருக்கா? ஓகே, வெலாசிட்டியும் 4, அக்சலரேஷனும் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு,
when a particle moves with uniform velocity along a circular path, then the particle has ஓகே சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த பார்ட்டிக்கிளில் கண்டிப்பாக வந்து ரெண்டு அக்சலரேஷனும் இருக்காது. டேஞ்சென்சியல் அக்சலரேஷன் அண்ட் நார்மல் அக்சலரேஷன், ரேடியல் அக்சலரேஷன் ரெண்டுமே இருக்காது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் சி. ஓகே சாரி, when a particle moves with uniform velocity, சாரி அக்சலரேஷன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்கும்போது டேஞ்சென்சியல் ரேடியல் அக்சலரேஷன் அண்டு டேஞ்சென்சியல் அக்சலரேஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று வரும், கிளியராக தெரில. இப்போ இங்கே என்னென்னா when a particle moves with uniform velocity அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே அதுவும் சர்க்குலர் பாத்தில் வரும்போது அப்போ இருக்கிற அக்சலரேஷன் வந்து சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் ஒன்லி. ஓகேங்களா, அந்த டுவர்ட்ஸ் சென்டரில் ஒரு அக்சலரேஷன் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும், அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன். ஸோ when a particle moves with uniform velocity along a circular path, சர்க்குலர் பாத்தில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் பார்ட்டிகல் மூவ் ஆச்சு அப்படின்னாலே அந்த பார்ட்டிகளில் ஒரே ஒரு அக்சலரேஷன், அது என்னது, சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன். ஆப்ஷன் சி. Okay. Next, a motorist traveling at a speed of 18 km/h suddenly applies the brakes and comes to rest after skidding 75 meter. Okay. The time required for the car to stop is, அதாவது அக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 75 மீட்டர் அந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது. ஆக்சுவலாக இங்கே வந்து டீசலரேஷன் தான் சொல்லணும், அக்சலரேஷன் கொடுக்கல. இப்போ வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டீசலரேட் ஆகி ஸ்டாப் ஆகிடும். டைம் ரெக்வயர்ட் ஃபார் த கார் டு ஸ்டாப். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் இருக்குது, பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீட் அப்படின்றதுக்கு, அப்புறம் கார் ஸ்டாப் ஆகிறப்போ எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த 3 ஈக்குவேஷனில் S = UT + ½ AT², அல்லது V = U + AT, அல்லது V² = U² + 2AS, அந்த 3 ஈக்குவேஷனில் எது சூட்டபுளோ அதை யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா V² = U² + 2AS அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அக்சலரேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், டீசலரேஷன் ஆகிடும், அதனால் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக, அதாவது காரோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 18 km/h, அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி 0 தான் இருக்குது. ஏன்னா பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் ஆகும்போது வெலாசிட்டி 0 தான். ஸோ அதனால் ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டுமே இருக்குது. அப்புறம் டிஸ்டன்ஸு 75 மீட்டர், அதாவது எஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம், நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாவில். இங்கே டீன்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே மேட்ச் ஆகிற ஈக்குவேஷன் வந்து V² = U² + 2AS. அதுலேயும் பிரேக் அப்ளை பண்ணுறதுனால அக்சலரேஷன் டீசலரேஷன் ஆகுது. ஸோ -2A அப்படின்னு வரும். அப்போது இதில் அக்சலரேஷன் மட்டும் தான் அன்னோன். ஸோ 1/6 m/s² வருது. இப்போ டைம் வந்து எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ அக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு, அதை வச்சு எகைன் V = U + AT எடுத்துக்கலாம். எகைன் இங்கேயும் அக்சலரேஷன்றது என்னது, டீசலரேஷன். ஸோ -V = U - AT வருது. டைம் வேல்யூ, அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, அதில் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்டாங்க இல்லையா, எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் தான் அன்னோன். இனிஷியல் வெலாசிட்டி U வந்து 5 m/s. அதே மாதிரி அக்சலரேஷன் வந்து 1/6. சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைம் வந்து 30 செகண்ட்ஸ்னு கிடைக்குது. டைம் வந்து 30 செகண்ட்ஸ். அடுத்தது, the angular motion of a disk is defined by the relation theta = 3t + t³. ஓகே, ஒரு ஆங்குலர் மோஷன் ஆஃப் டிஸ்க். ஓகேங்களா, அதில் தீட்டாவோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்காங்க, டைமில் கொடுத்துருக்காங்க. வேர் தீட்டா இஸ் இன் ரேடியன்ஸ் அண்ட் டைம் t இஸ் இன் செகண்ட்ஸ். வாட் வில் பி தி ஆங்குலர் பொசிஷன் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ்? ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஓகே, 2 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைம் இருக்குது, நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் டைரெக்டாகவே. தீட்டா = 3t + t³ இருக்குது. டைமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 2 + 2³ வரும். 8 + 6 14 ரேடியன் வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர் 14 ரேடியன். இதில் வந்து நம்ம தீட்டாவே இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் தான் இருக்குது. ஸோ டைமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது தீட்டா கிடச்சிரும். ஓகே, ஆன்சர் வந்து 14 ரேடியன். அடுத்தது, the position of the particle in rectilinear motion is given by the equation. அதாவது லீனியர் மோஷன் தான். x = t³ - 2t² + 10t - 4, where x is in meters and t is in seconds. Okay, x மீட்டர், t வந்து செகண்டில் இருக்குது. What will be the velocity of the particle at 3 seconds? ஸோ வெலாசிட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், dx/dt கால்குலேட் பண்ணணும். அப்புறம் இங்கே டைம் 3 செகண்ட், அதை dx/dt கால்குலேட் பண்ணிவிட்டு டைம் 3 செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ இங்கே உள்ள ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3t² - 4t + 10ன்னு வரும். ஸோ 3 செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 25 m/s. 25 m/s, ஆப்ஷன் பி. அடுத்தது,
A particle move along a straight line such that distance x traversal in t seconds is given by x equal to t square into t minus 4. The acceleration of the particle will be given by the equation. Okay, x கொடுத்துட்டாங்க, அதாவது டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் டைமில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் கொடுத்துருக்காங்க. அக்சலரேஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx by dt கிடைக்கும், அது வந்து வெலாசிட்டி. 2 தடவை பண்ணால் d square x by dt square, அப்போ அக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3t ஸ்கொயர் மைனஸ் 18 வரும். அடுத்த தடவை அகைன் 6t மைனஸ் 18 கிடைக்கும். ஸோ அக்சலரேஷன் கேட்டால் 60 minus 8, ஆப்ஷன் சி. A motor car moving at a certain speed takes a left turn in curved path. Okay, if the engine rotates in the same direction as that of wheels. ஸோ இப்போது இன்ஜினுடைய ரோட்டரி மோஷனும் வீலினுடைய மோஷனும், ஓகேங்களா, வீலினுடைய மோஷனும் பார்த்திங்கன்னா சேம்னு சொல்லிட்டாங்க, சேம் டைரெக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், தென் டியூ டு த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, த ரியாக்ஷன் ஆன் த அவுட்டர் வீல்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஆன் த இன்னர் வீல் டிக்ரீசஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து பி தான். ரியாக்ஷன் ஆன் த அவுட்டர் வீல் இன்க்ரீசஸ் அண்ட் ரியாக்ஷன் ஆன் தி இன்னர் வீல் டிக்ரீசஸ். அகைன் கொஸ்டின் பார்ப்போம். ஏ மோட்டார் கார் மூவிங் அட் அ சர்டன் ஸ்பீட் டேக்ஸ் ஏ லெஃப்ட் டர்ன் இன் அ கர்வ்டு பாத். ஒரு கர்வ்டு பாத்தில் லெஃப்ட் டர்ன் எடுக்குது. அப்போ இன்னர் வீல் அவுட்டர் வீலில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜின் ரொட்டேட்ஸ் இன் த சேம் டைரெக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் வீல்ஸு. வீல்ஸினுடைய டைரெக்ஷனில் தான் இன்ஜினும் ரொட்டேட் ஆகுது. வீல் ரொட்டேட் ஆகிற டைரெக்ஷனில் தான் இன்ஜினும் ரொட்டேட் ஆகுது. அந்த மாதிரி ஆகும்போது லெஃப்ட் டர்ன், அதாவது கர்வ்டு பாத்தில் லெஃப்ட் டர்ன் எடுத்தது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதனால் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, ரியாக்ஷன் ஆன் தி அவுட்டர் வீல்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த இன்னர் வீல் டிக்ரீசஸ். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் கர்வ்டு பாத்தில் அவுட்டர் வீலோட ரியாக்ஷன் ஆன் த அவுட்டர் வீல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரியாக்ஷன் ஆன் த இன்னர் வீல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, எப்போ அப்படின்னா இன்ஜின் ரொட்டேட்ஸ் ஆன் த சேம் டைரெக்ஷன் ஆஃப் தட் ஆஃப் வீல்ஸ், அப்போ தான் இந்த கண்டிஷன் வரும். என்னது, அவுட்டர் வீலில் வந்து ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னர் வீலில் ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது. ஓகே, அடுத்தது த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் ஃபார் ஃபைண்டிங் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் லிமிட்டட் ரீசோர்ஸஸ் இன் அன் ஆப்டிமம் மேனர் இஸ் கால்டு. ஓகேங்களா, இது ஒரு தியரி கொஸ்டின். என்னென்னா லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்கோட அல்டிமேட் அப்ளிகேஷன் என்னென்னா, இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் ஃபார் ஃபைண்டிங் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் லிமிட்டட் ரீசோர்ஸஸ் இன் அன் ஆப்டிமம் மேனர். ஓகேங்களா, லிமிட்டட் இருக்கிற ரீசோர்ஸஸை ஆப்டிமைஸ்டு பாத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த மெத்தட் தான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் கூட எல்பிபி ப்ராப்ளத்துலலாம் இந்த மாதிரி தான், எது வந்து ஆப்டிமைஸ்டு மெத்தடு அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் அது ஆப்டிமைஸ்டு மெத்தட், இந்த ரீசோர்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தான் கண்டுபிடிப்போம். அதில் சில ப்ராப்ளத்தில் வந்து மேக்ஸிமைஸ்னு வரும், சில ப்ராப்ளத்தில் மினிமைஸ்னு வரும், கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, இந்த மாதிரி மெத்தட்லலாம் நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிற லிமிட்டட் ரீசோர்ஸஸை எப்படி ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் ஃபார் finding the best use of limited resources in an optimum manner. Okay, next, an object falls from the top of a tower. Okay, if comes down half the height in 2 seconds. Okay, and the total height la half height வரும்போது 2 seconds ஆகுது. Time taken by the object to reach the ground. ஓகேங்களா, கிரவுண்டை ரீச் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்க நமக்கு ஒரே டேட்டா வந்து பார்த்திங்கன்னா, டாப் ஆஃப் த டவர்லேருந்து வரும்போது 2 செகண்ட்ஸில் ஆஃப் ஹைட்டை வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். டவுன்வேர்டில் ஃப்ளோ ஆகுது. நமக்கு தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த 2 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் டோட்டல் ஹைட்டில் ஆஃப், அப்போ h/2 ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இதில் அக்சலரேஷன் என்னது, கிராவிட்டி. டவுன்வேர்டில் வரும்போது ப்ளஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இதில் இனிஷியல் வெலாசிட்டி டாப்லேருந்து விழுகும்போது கண்டிப்பாக இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக தான் இருக்கும், u0. டைம் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஹைட்டு. ஓகேங்களா, டோட்டல் ஹைட் வந்து 4g அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கேட்குறது வந்து டோட்டலாக கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v² = u² + 2gh, அந்த ஈக்குவேஷன் வரும்.
அதில் u அகைன் 0ன்னு போட்டோம்னா v is equal to root of 2gh வரும். ஆல்ரெடி h வந்து நம்ம 4gன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது v is equal to g into root of 8. g வெளில வந்துடுது ரூட்லேருந்து. ஸோ root 8 அப்படின்னு வருது. இப்போது நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக வேல்யூஸ்லேயே இருக்குது. ஸோ g into root 8. அது இல்லாமல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டைம் தான் கேட்குறாங்க, அந்த டோட்டல் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v தெரிஞ்சிருச்சு, அப்புறம் u இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரியும். அப்போ வச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஸோ v is equal to u plus 8 யூஸ் பண்ணலாம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து g into root 8, இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்புறம் ஈக்குவல் டு g into t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக ஆன்சர் பார்த்திங்கன்னா root 8, ஆன்சர் வந்து 2.83 seconds. ஓகே, ஸோ அடுத்தது, 2 cars A and B move at 15 meter per second in the same direction. Car B is 300 meter ahead of the car A. If car A accelerates at 6 meter per second square, while car B continues to move with the same velocity, car A will overtake car B after. ஓகேங்களா, இனிஷியலாக ரெண்டும் வந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றுக்கான ஸ்பீடு பார்த்திங்கன்னா கார் ஏவும் பி ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் 15 மீட்டர் பர் செகண்ட் தான் சொல்கிறாங்க. ரெண்டுமே சேம் ஸ்பீடில் தான் போகுது. ஸோ பார்ப்போம். 2 கார் ஏ அண்ட் பி மூவ் இனிஷியல் அட் 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கார் பி இஸ் 0. ஏன்னா ரெண்டுமே சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு 0ன்னு ஆகுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ கார் ஏ, அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கார் ஏ வில் ஓவர்டேக் டிஸ்டன்ஸ் 300 மீட்டர் வென் அக்சலரேட் அட் 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ அந்த 300 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது, எப்போ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் 300 மீட்டர் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது கார் ஏ வந்து ஓவர்டேக் பண்ணிடும். ஓகேங்களா, அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது எஸ் அதான் 300 மீட்டர் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம், அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கார் பி அது வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இன்ட்டு டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அக்சலரேஷன் வந்து 6 இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஃபைனல் ஆன்சர் வந்து 10 செகண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா கார் ஏ அண்ட் பி இனிஷியலாக 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, ரெண்டு காரும் சேம் ஸ்பீடில் போகுது. அப்போது கார் ஏ வந்து பியை ஓவர்டேக் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஈக்குவேஷனில் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா கார் ஏவும் பியும் சேம் ஸ்பீடில் போகிறதுனால. அப்புறம் அக்சலரேஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைம் மட்டும் அன்னோன் வேல்யூ 10 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது, 2 balls are dropped from a common point after an interval of 1 second. ஓகே, காமன் பாயிண்ட்லேருந்து 1 செகண்ட் கேப்பில் 2 பால் அடுத்தடுத்து போடுறாங்க. இஃப் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல வந்து 9.81ல் 10 எடுத்துக்க சொல்கிறாங்க. செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் 3 செகண்ட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பால் வில் பி. ஓகேங்களா, இப்போ அந்த கேப்பில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா, ஓகே. The first ball has traveled for 3 seconds under gravity with acceleration g and initial velocity u equal to 0. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு கார் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பால். ஓகேங்களா, ஏன்னா டைம் 3 செகண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அக்சலரேஷன் வந்து ஜி வரும், ஏன்னா டவுன்வர்டில் ஃப்ளோ ஆகுது. அப்புறம் ப்ளஸ் ஜி தான் வரும், அதனால் S1 அந்த டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்டர். The second ball has traveled for 2 seconds then. ஓகேங்களா, ஏன்னா அவங்க இனிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா 2 balls are dropped from a common point after an interval of 1 second. அந்த 1 செகண்ட் கேப்பில் தான் அடுத்த பால் இது பண்ணுறாங்க. அப்போ செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் அடுத்தது 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம முதல்ல 3 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பால் த்ரோ பண்ணுறோம். 3 செகண்ட்ஸில் எவ்வளோ ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது செகண்ட் பால் எவ்வளோ வந்திருக்கும், 2 செகண்ட் டைம் எடுத்துருக்கும். சாரி, 1 செகண்ட் கேப்பில் தான் நம்ம வந்து ஃப்ளோ பண்ணுறோம். அதனால் செகண்ட் பால் 2 செகண்ட் ட்ராவல் ஆகிருக்கும். அதே அந்த டைமில் 2 செகண்ட் ட்ராவல் ஆகிருக்கும். அப்போது எகெயின் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது டைம் வந்து 2 செகண்ட்ஸ்னு போடுறோம். ஸோ S2 வந்து 20 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் 45 - 20 25 மீட்டர்னு வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்.
ஃபஸ்ட்டு ஒரு பால் த்ரோ பண்ணுறாங்க, அடுத்த பால் 1 செகண்ட் கேப்பில் த்ரோ பண்ணுறாங்க. அப்போ கேட்குறது 3 செகண்ட்ஸில் இந்த 2 பாலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ 3 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பால் என்ன டிஸ்டன்ஸ்னு வருதுனோ, அடுத்தது ஃபஸ்ட்டு பால் 3 செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகும்போது செகண்ட் பால் 2 செகண்ட் தான் ட்ராவல் ஆகிருக்கும். அப்போ அதுக்கான டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அவங்க கேட்குற அந்த ஃபைனல் டிஸ்டன்ஸ் 3 செகண்டுக்கு அப்புறம் வர்ற செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அடுத்தது டேஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஏரியா அண்டர் த அக்சலரேஷன் டைம் கிராஃப். ஓகேங்களா? ஓகே, இப்போ அக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஏரியா அண்டர் தட் கர்வ் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்சலரேஷனுக்கும் டைமுக்கும். இப்போ நம்ம ஸ்லோப் எடுத்தோன்னா என்ன வரும்? dA பை டிடின்னு வரும். ஓகேங்களா? dA பை டிடின்னு வரும். அந்த ஸ்லோப்பை நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஒரு தடவை டைமை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்லோப் எடுத்தோம். ஏரியா அண்டர் கேட்டாங்கன்னா, ஏரியா அண்டர்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் அக்சலரேஷன்னா என்னது? டிவி பை டிடின்னு தெரியும். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி. ஸ்மால் எலமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா இந்த பக்கம் டிவி அந்த பக்கம் டிடி. ஸோ V2 மைனஸ் V1 அப்படின்னு வரும். இந்த பக்கம் டிவி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி, இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டிடி. நமக்கு என்ன தெரியும்? அந்த ஏ இன்ட்டு டிடி தான் ஏரியா அண்டர் அக்சலரேஷன் டைம் டயக்ராம். கரெக்டுங்களா? அப்போது ஏரியா அண்டர் அக்சலரேஷன் டைம் கிராஃபில் கிடைக்கிறது என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஆன்சர் டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? இது ரொம்ப நம்ம வந்து டயக்ராம் இல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி, அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு எடுத்து ஆரம்பித்தோம்னா இந்த சைடு டிவி வரும், அந்த சைடு ஏ இன்ட்டு டிடி வரும். இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் V2 மைனஸ் V1, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னவா கிடைக்குது? இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டிடி. இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டிடின்றது ஒன்றும் இல்லை, ஏரியா அண்டர் தி டயக்ராம் ஆஃப் ஏரியா அக்சலரேஷன் வெர்சஸ் டைம் அந்த கிராஃப். ஓகேங்களா? அடுத்தது the speed of particle moving in a circular path is 600 rpm. Then angular velocity of the particle is. ஓகேங்களா? ஸ்பீடு n வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இந்த ஆர்பிஎம்க்கு என்ன சம்மந்தம்? 2πn/60. ஓகேங்களா? ஒமேகா தான் கேட்குறாங்க. 2πn/60 ரேடியன் பர் செகண்ட். அப்போ n வந்து 600 ஆர்பிஎம்னா அப்போ n 600 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π × 600/60 வரும். ஸோ ஆன்சர் வந்து 20π ரேடியன் பர் செகண்ட். 20π ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நானும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.